தோன்றின் புகழோடு தோன்றுக. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாக்கும் இடையில நடைபெற்ற பேச்சுவார்த்தையில போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு குறித்த முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கிய காட்டுத்தீயால் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 24 அதிகரிச்சிருக்கு. காட்டுத்தீ பரவல் தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால நிலைமை மோசமாக கூடும்னு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல சுமார் 70,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த யுத்தம் தொடர்ந்து பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியோட 26வது கவர்னரா சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் கவர்னர் சக்திகாந்த் தாஸ் 2018 இருந்து இந்த பொறுப்புல பணியாற்றி இருக்காரு. மதுரையில் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில நடிகர் சூரியின் காளை ப்ரூஸ்லி வெற்றி பெற்றிருக்கு. பூவந்தி கிராமத்தை சேர்ந்த அபிசித்தர் 20 காளைகளை அடக்கி முதலிடம் பெற்றார். ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் செஸ் சாம்பியன் குகேஷ்க்கு வழங்கினது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன், நித்திர்ஷி சுமதி சிவன், மனுஷா ராமதாஸ் மற்றும் பேட்மிண்டன் வீரர் அபாய் சிங் ஆகியோருக்கு அர்ஜுனா விருதுகளையும் வழங்கியிருக்காங்க. இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவு பெறுது. அடுத்த வாரம் சந்திப்பும் புதிய செய்திகளுடன். இது உங்கள் ராவணன் தலைகள்.